அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து தென்னை மரத்துக்கு மருந்து நான் ஊற்றிட்டோம். இப்போ வந்து கடலை எண்ணெயை, வில்வம் கடலை எண்ணெயை மாமரத்துக்கு ஊற்ற சொல்லியிருக்காரு. முழுக்க எங்கள் அண்ணனையும் தயார் பண்ண மருந்து இது. அவரே ஊற்ற சொல்லியிருக்காரு. நடராஜ் வில்வம் நடராஜ் ஆயில் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க பையன் வெங்கட்குமார் அவர்கள் வந்து தான் இந்த மருந்து நான் தயார் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் தெளிங்கன்னாரு. முதல்ல வந்து பூ வைக்கும்போது கொஞ்சம் தெளித்தோம். அதுக்கப்புறம் பிஞ்சு இருந்துச்சு, பிஞ்சில் கொஞ்சம் போல் தெளித்தோம். இப்போ வந்து இந்த அளவு காய் பாதி இது பிடிங்கிட்டோம். இப்போதைக்கு இந்த மாதிரி பருவமாக காயில் இருக்குது. காயெலாம் இங்கே இருக்குது காய், இங்கே இருக்குது காய், இந்த காய் இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஆனால் அண்ணன் சொன்ன மாதிரி அந்த மருந்து நல்லா வேலை செய்யுது. எங்களுக்கு மனப்பூர்வமாக இருக்குது. அதாவது நம்ம தெளிக்க நம்ம பெருசாக மனசில் ஒரு நம்ம தெளிச்சு இந்த மாதிரி வருதோ அப்படின்ற ஒரு உற்சாகப்படுறோம். நல்லா உற்சாகமாக வேலை செய்கிறோம். அதேமாரி இந்த இப்போ நம்ம ஊற்றிட்டுருக்கோம் மருந்து ஊற்றிட்டுருக்கோம். நீங்களே பாருங்கள். ஊற்றுனேன் இந்த மாதிரி தான் இது வந்து வேர் சிகிச்சைக்காண்டி இப்போ நம்ம ஊற்றுறோம். விழுவம் முழுக்க அது வந்து விழுவம் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த அன்னை கண்டுபிடிச்ச மருந்து தான் இது. நல்லா ஊற்று, நல்லா போதும். அதேமாரி இந்த காயை பாருங்கள், மாங்காய் அப்படி கொத்தா சடசரியாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி இருக்கும்போதே நாங்கள் வேலை செய்கிறதுக்கு நல்லா ஆர்வமாக வேலை செய்கிறோம். சரி, பூவில் இருந்துச்சு, பிஞ்சாச்சு, நம்மளுக்கு இவ்வளோ பெருசு ஆக எங்களுக்கு உற்சாகமாக வேலை செய்கிறோம். எப்படா நம்ம மருந்து தெளிக்கணும், ஆனால் நாங்கள் போய் தோட்டத்துக்கு போய்ட்டு வரோம்ண்ணே, மருந்து தெளிக்கிறோம்ண்ணே அப்படின்னு சொல்லி அவரையும் உற்சாகப்படுத்தி எங்களுக்காண்டி அவரும் வேலை செஞ்சு அவருக்காண்டி நாங்களும் வேலை செய்கிறோம். மருந்துன்றது வேற இல்லை, மருந்துன்றது வேறு பயப்படாதீங்க, வெறும் எண்ணெய் தான். அதுவும் வில்வம் கடலெண்ணெய் தான் நாங்கள் இது பண்ணுறோம். தேங்காய் எண்ணெய் வந்து தேங்காய் மரத்துக்கு, கடலெண்ணெயும் மாங்காய் மரத்துக்கு. அனைவருக்கும் வணக்கம்.